உடனே செருப்பை எடுத்து அடிச்சிருங்க. செருப்பை கலத்தி அடிச்சிருங்க. இது அழிக்கணும்னா அரசு அதிகாரிகள் மேலேயோ காவல்துறை நண்பர்கள் மேலேயோ மட்டும் நடவடிக்கை எடுத்தா போதாது. இது யார் மேல தப்பு? மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என் அனுபவத்துல சொல்றேன். என்னை எந்த வழக்கறிஞர்கள் கூப்பிட்டு பேசினாலும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். வணக்கம் மக்களே. இப்ப நம்ம தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த முதல் நாளே லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நான் தருவேன், லஞ்சம் யாரு வாங்கினாலும் எங்க கட்சிக்காரங்களா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து இன்னைக்கு வந்திருந்தாங்க. இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய அலுவலகங்கள்ல நிறைய அதிகாரிகள்கிட்ட லஞ்சம் வாங்குற பழக்கங்கள் குறைஞ்சிருக்கு. மக்களுக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நல்லபடியா உடனே நடந்துகிட்டு இருக்குங்கிறது உண்மை. ஆனா முழுசா அந்த லஞ்சம் அழிஞ்சிட்டா அப்படின்னு சொன்னா இல்லை. ஏன்னா அழிக்கவும் முடியாது. இது அழிக்கணும்னா அரசு அதிகாரிகள் மேலேயோ காவல்துறை நண்பர்கள் மேலேயோ மட்டும் நடவடிக்கை எடுத்தா போதாது. இடைத்தரகர்கள் அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையில பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் தான் இடைத்தரகர்கள். அவங்க சம்பாத்தியத்துக்காக அவங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமரை கூட்டி கொண்டு காவல்துறையிட்ட விட்டு இவங்க கிட்ட நான் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்தா உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தந்துடுவேன், இந்த பார்ட்டி இவ்வளவு அமௌண்ட் தர்றேன்னு சொல்றாங்க, நீங்க ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு அந்த காவல்துறை நண்பர்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த வழக்கறிஞர் அவங்களோட சுயநலத்துக்கும் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் இதை பண்றாங்க. சரியா இருந்தா பணம் கொடுத்து நம்ம அதை ரெடி பண்ணணும். ஆனா அதுலயும் மக்கள் மேல ஒரு ஆதங்கம் இருக்குது. அதாவது சரியா இருந்தா கூட இதை 10 நாளுக்குள்ள முடிச்சிடணும், அப்படின்னா பணம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம மக்களும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரியா நடக்கணும்னா 30 நாள் ஆகும், பணம் கொடுத்தா 10 நாளையில முடிஞ்சிடும். அப்போ நம்மளும் ஒரு காரணமா இருக்கும். அப்ப லஞ்சத்தை ஒழிக்கணும்னா மக்களும் ரெடியா இருக்கணும். 30 நாள் ஆனா பரவாயில்ல. இப்பதான் அரசாங்கத்துல இருந்து உத்தரவு போட்டிருக்காங்களே, அதாவது ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி 30 நாளுக்குள்ள அவங்களுக்கு பதில் சொல்லணும். நடக்கும்னா நடக்கும், நடக்காதுன்னா அதுக்கான ரீசன்களை சொல்லணுங்கிறது உத்தரவு. இப்ப அதே மாதிரி நிறைய பேர்களுக்கு பட்டாவாதம் சரி, சில இறப்பு சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், அப்படிப்பட்ட சான்றிதழ்கள்லாம் உடனே கிடைக்குது. இல்லைன்னா காரணங்களை சொல்றாங்க, நமக்கு மெசேஜ் வந்துருது. இது இந்த ஆட்சியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அப்படி இல்லை. கால் கடுக்க நிக்கணும், கால் கடுக்க நின்னா கூட பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா இவங்களை தாமதப்படுத்தத்தான் இவங்க கிட்ட இருந்து பணத்தை நம்ம வாங்க முடியும். உடனே பண்ணி கொடுத்துட்டா நம்ம பணம் கொடுக்க முடியாது. அதுதான் உண்மை. இப்போ உடனே பண்ணி கொடுத்துட்டா அதுக்கு பணம் எதுக்குங்கிறது கேள்வி. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அரசு அதிகாரிகள் மேலையும் காவல்துறை நண்பர்கள் மேலையும் மட்டும் நடவடிக்கை எடுத்து அவங்கள மட்டும் இடைநீக்கம் பண்றதுனால லஞ்சம் ஒழிஞ்சிடாது. அந்த லஞ்சத்துக்கு காரணமா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை நண்பர்களுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு இடைத்தரகர்களா இருக்கிறது வழக்கறிஞர்கள் தான். இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நிறைய மக்கள் நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க. நான் சொல்றேன், இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆமா இவர் கரெக்டா தான் சொல்றாருன்னு. ஆனா இதை ஏத்துக்கிட முடியாதவங்க ஆமா பெருசா இவன் சொல்ல வந்துட்டான்னு கூட சொல்லலாம். ஆனா அதை பத்தி எனக்கு தேவையில்லை. நான் அனுபவத்துல சொல்றேன். இந்த வழக்கறிஞர்களை கண்டுபிடிச்சு இவங்களோட லைசன்ஸை ரத்து பண்ணணும், செருப்பால் அடிச்சு உள்ள வைக்கணும். ஏன்னா யாரு பாவப்பட்டு கஷ்டப்பட்டு வர்றாங்களோ அப்படிப்பட்ட மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு ரூபாயை செலவு பண்ணா நான் கண்டிப்பா பண்ணி தந்துடுறேன்னு அவங்க கிட்ட சொல்லி வச்சுக்கிட்டு அப்படியே போய் காவல்துறை கிட்ட இப்படி ஒரு இவர் வந்திருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் பணத்தை வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் என் காரியத்தை நான் முடிச்சிருவேன், எனக்கும் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கும் கொஞ்சம் வாங்கி தரேன்னு அவங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி காரியங்களை நடத்துறாங்க. அதே மாதிரி அரசு அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கங்க மக்கள் போர்வேலை இடைத்தரகர்கள் நிற்பாங்க. யாராவது கொஞ்சம் ஒரு மனுவை கையில வச்சுட்டு விவரம் தெரியாம கண்ணு கலங்கி ஐயோ வருஷ கணக்கில் அலையிறேன்னு எனக்கு முடிச்சு தர மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்கன்னா உடனே அவங்க பக்கத்துல போய் நின்று பேச்சு கொடுத்து, ஐயோ இத்தனை வருஷமா அலைறீங்களா, எங்களுக்கு அந்த ஆபீசரை தெரியும், இந்த அதிகாரியை தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை பேசி கொஞ்சம் பணத்தை கையில வாங்கின பிறகு அவங்க ஆட்டத்தை அவங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க எப்பவும் பணம் கேட்டாலும் நம்ம கொடுக்கணும். ஆமா நான் 10 நாள் ஆச்சு, நான் இவ்வளவு ரூபாய் தந்தேன்னா அந்த அதிகாரி மாறிட்டாங்க, இப்ப வேற அதிகாரி வந்திருக்காங்க பத்தியில கொஞ்சம் நாள் போட்டுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி 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 நம்மளும் பணத்தை கொடுத்தாச்சு. இப்ப சூதாட்டம் மாதிரிதான் இது கூட. போட்ட பணத்தை எடுக்கணுமேங்கிற மாதிரி கொடுத்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் 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 பணத்தை கொடுத்து கொடுத்து அவங்க கடைசியில நம்மகிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அதை முடிச்சு தருவான். அதையும் முடிச்சு தராம ஏமாத்திர இடத்தரகர்களும் இன்னும் இருக்காங்க. எத்தனையோ பேர் அனுபவப்பட்டு பாவம் போல இன்னைக்கு சாகிற கண்டிஷன்ல கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு குடும்பத்தோட பட்னியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் ஆட்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய அரசு அலுவலகங்கள்ல போனீங்கன்னா பேசுறதுக்கு ஆள் வருவான். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எவனாவது ஒருத்தன் தோல் மேல கை போட்டுக்கிட்டு எனக்கு அந்த அதிகாரியை தெரியும் இந்த அதிகாரியை தெரியும்னு சொன்ன உடனே செருப்பை எடுத்து அடிச்சிருங்க, செருப்பை கலத்தி அடிச்சிருங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களே, லஞ்சம் ஒழியணும்னா இப்படிப்பட்ட இடைத்தரகர்களை முதல்ல கண்டுபிடிச்சு களை எடுக்கணும். அவங்கள முதல்ல செருப்பால் அடிச்சு உள்ள வைக்கணும். வழக்கறிஞர்களா இருந்தா அவங்களோட லைசன்ஸை ரத்து பண்ணணும்.
இடைத்தரகர்களா இருந்த வேட்டி சட்டையில அவுத்துட்டு 30 நாள் முங்க குளிப்பாட்டி அடிக்கணும். அப்பதான் அவனுங்க இப்படிப்பட்ட மக்களை ஏமாத்த மாட்டாங்க. ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் போய் பாருங்க, எத்தனை ஏழைகள் கண்ணீரோட நிற்பாங்க. இத்தனை மாசம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு முடியலையே, பிடிச்சுதாரன்னு சொல்லி வாங்கினா அவனை காணலையே, கேட்டா அதிகாரி மாறிட்டாங்கிறான். நிறைய அலுவலகங்கள்ல என்ன நடக்குன்னா, லீவுல வார அதிகாரிகளை வச்சு இவங்க காரியத்தை சாதிக்கிறாங்க. இது யார் மேல தப்பு? அரசு அதிகாரிகளா, இடைத்தரகர்களா? மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். என் அனுபவத்துல சொல்றேன், நம்மளோட வீக்னஸ்கள், நம்மளோட குறைபாடுகளை தயவு செஞ்சு வழக்கறிஞர்கள்ட்டையோ இடைத்தரகர்கள்ட்டையோ சொல்லிடாதீங்க. அதுதான் அவங்களோட பிடிமானம். பிடிச்சு வச்சுக்கிட்டு, ஓ நீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கலன்னா அப்ப நான் உங்களுக்கு சீக்கிரம் முடிச்சுறேன், உங்களுக்கு முடிச்சா உங்களுக்கு அதை முடிச்சிடலாம், இதை முடிச்சிடலாம், அப்படி பண்ணிடலாம். பேசி 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 நம்மளை இன்னும் கடன்காரனால ஆக்கிடுவாங்க, கடன்காரனா ஆயிட்டேன். இப்படிப்பட்ட வழக்கறிஞர்களாலையும் இப்படிப்பட்ட இடைத்தரகனாலையும் தான் நான் நிக்கிறேன். எங்க கூப்பிட்டாலும் நான் சொல்லுவேன், நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா தெரியணும் மக்களே, என்னை எந்த வழக்கறிஞர்கள் கூப்பிட்டு பேசினாலும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு பணத்தை புடுங்கிருக்காங்க. காரியம் நடந்துச்சா இல்லையே, ஒரு நல்ல வழக்கறிஞர்களா இருந்தா பேப்பரை கையில வாங்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிடும், இதுல தப்பு இருக்கா ரைட் இருக்கா, இது பண்ணலாமா பண்ண முடியாதா. ஆனா நமக்கு பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சும் அவன் நமக்கு பண்ணித்தாரேன்னு சொல்லி நம்ம கிட்ட பணத்தை வாங்கி இந்த மாதிரி சீரழிச்சு விட்டுறதான். அப்போ தண்டனை கொடுக்க வேண்டியது யாரு? அரசு அதிகாரிகளையா, காவல்துறை நண்பர்களையா, இப்படிப்பட்ட இடைப்புரோக்கர்களான வழக்கறிஞர்களையா? நல்லா சிந்திக்கணும். ஒருவேளை அம்பேத்கர் இவ்வளவு சட்டங்களை போட்டாரு ஏழை மக்களுக்காக, எல்லாமே இன்னைக்கு இவ்வளவு சட்டங்கள் இல்லைன்னா ஏழைகளை அழிச்சிருப்பானுங்க. ஆனா இவ்வளவு சொன்ன அம்பேத்கர், சாட்சி சொல்ல வர்றவங்கிட்ட சத்தியம் வாங்க சொன்ன அம்பேத்கர், வழக்கறிஞர்களும் பொய் சொல்லக்கூடாது, இது பொய் தான் தெரிஞ்சுன்னா அவன ஆயுசுக்கும் வழக்கறிஞர்களா இருக்க கூடாது அப்படிங்கிற சட்டத்தை போடாம போயிட்டாரு. என்னமா அவரு பிறந்து வர முடியுமா? இல்ல வந்தாதான் இப்ப இருக்க சனியன்கள் கேட்பானுங்களா? இல்லையே. ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் தெரியும் இந்த வழக்கு இப்படித்தான் போகுது, இது இப்படித்தான் முடியும் அப்படின்னுட்டு. ஆனா எல்லாத்தையும் மறைச்சு உங்களுக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்லி நம்ம சொத்தை அழிச்சு அவன் சொத்து சம்பாதிச்சிருந்தான். யாருக்கிட்ட முறையிட? நீதிமன்றமும் அப்படிதான் இருக்கு. ஏன் அங்க உட்கார்ந்துருக்க நீதிபதிக்கே தெரியும் இவங்க பொய் தான் சொல்றாங்கன்ட்டு. கேட்டா சட்டத்துல ஒரே ஒரு இதை சொல்றாங்க, எங்களுக்கு சாட்சி ஆதாரம். அப்ப ஆதாரம் இல்லாதவன் ஆண்டியா தான் போகணுமா? இத அரசாங்கம் இதுக்கு ஒரு மாற்று வழி கொண்டு வராதா? நீதிமன்றம் இதுக்கு ஒரு மாற்று வழி கொண்டு வராதா? அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் மனசு இருக்குல்ல. அவங்களுக்கு என்ன மனசு கல்லாவா இருக்குது? அவங்களும் பேசலாம, நீதிபதிகளும் பேசலாம. யாருக்கு பேசினாலும் பேசலனாலும் தயவு செய்து நீதிமன்றமோ காவல்துறை நண்பர்களோ தமிழக அரசோ ஏழை மக்களுக்காக நீங்க பேசுங்க. ஏன்னா பணம் இருக்கிறவன் வெள்ளையும் சொல்லாம செலவு பண்ணிட்டு போயிடுறான், பணம் இல்லாதவன் இருக்கிறதோட செலவு பண்றான், அப்புறம் அப்படியே காணாம போயிடுறான். இவ்வளவுதான். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழிக்கணும்னா லஞ்சம் கொடுக்கறதே நிறுத்தணும், லஞ்சம் கொடுக்க வைக்கிறவனையும் தூக்கி உள்ள வைக்கணும். இந்த ரெண்டும் இல்லாத பட்சத்துல லஞ்சத்தை எந்த கொம்பை வந்தாலும் அழிக்க முடியாதுங்கிறத